ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி நண்டு குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 4-5 சின்ன வெங்காயம், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. மிளகோட காரம் இதில் அதிகமாக இருக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கருவேப்பிலை தாளிக்க போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு மட்டும் நல்லா இடித்து வச்சுருக்கேன், ஒரு 4-5 பல்லு, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க முடியாது, அந்த பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து புளி, இதுக்கு வந்து புளி வந்து நிறைய ஊற்றக்கூடாது, சும்மா லைட்டாக ஒரு சொலை அந்த மாதிரி வந்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே போதும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.